வணக்கம் கிரிக்கெட் நெஞ்சங்களே. 2026 ICC T20 உலகக் கோப்பையின் லீக் சுற்றுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இன்று கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஈடன் கார்டன் மைதானத்தில் ஒரு சுவாரஸ்யமான மோதல் அரங்கேறியது. 2 முறை உலக சாம்பியனான மேற்கு இந்திய தீவுகள் அணியும் ஐரோப்பிய தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று முதல் முறையாக உலகக் கோப்பைக்குள் நுழைந்த கருப்பு குதிரையான இத்தாலி அணியும் நேருக்கு நேர் மோதின. இந்த தொடரில் ஒரு தோல்வி கூட அடையாமல் கம்பீரமாக நடைபோடும் மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கும் பெரிய அணிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வரும் இத்தாலிக்கும் இடையிலான இந்த ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஈடன் கார்டன் மைதானத்தின் ஆடுகளம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்ததால் டாஸ் வென்ற இத்தாலி கேப்டன் பென் மனண்டி தயக்கமின்றி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். மேற்கு இந்திய தீவுகள் அணி தங்களது பலமான பேட்டிங் வரிசையுடன் களம் இறங்கியது. மேற்கு இந்திய தீவுகள் அணியின் தொடக்க வீரர்களாக பிராண்டன் கிங் மற்றும் ஷாய் ஹோப் களம் புகுந்தனர். ஆனால் இத்தாலி பந்துவீச்சாளர் அலி ஹசன் வீசிய முதல் ஓவரிலேயே பிராண்டன் கிங் 4 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். அடுத்ததாக வந்த அதிரடி வீரர் ஷிம்ரான் ஹெட்மேயரும் ஒரு ரன்னில் பெவிலியன் திரும்ப மேற்கு இந்திய தீவுகள் அணி பவர் பிளே ஓவர்களில் 48 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து சற்று தடுமாறியது. இந்த இக்கட்டான சூழலில் கேப்டன் ஷாய் ஹோப் பொறுப்பை தன் தோள்களில் சுமந்தார். ரோஸ்டன் சேசுடன் இணைந்து அவர் நிதானமாகவும் அதே சமயம் தேவையான நேரத்தில் அதிரடியாகவும் ரன்களை சேர்த்தார். ஷாய் ஹோப் வெறும் 28 பந்துகளில் தனது அரைசதத்தை பூர்த்தி செய்தார். அவர் 46 பந்துகளில் 75 ரன்கள் எடுத்திருந்தபோது கிருஷன் கலுக்கமகே பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். இதில் 6 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். ரோஸ்டன் சேஸ் 24 ரன்கள் எடுத்தார். இறுதி ஓவர்களில் ஷெர்பேன் ரூதர்ஃபோர்ட் 24 ரன்களும் மேத்யூ ஃபோர்டு 16 ரன்களும் எடுக்க மேற்கு இந்திய தீவுகள் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் என்ற கௌரவமான ஸ்கோரை எட்டியது. இத்தாலி தரப்பில் கலுக்கமகே மற்றும் பென் மனண்டி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இத்தாலி அணிக்கு மேற்கு இந்திய தீவுகள் வேகப்பந்து வீச்சாளர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர். மேத்யூ ஃபோர்டு தனது அபாரமான வேகத்தால் ஜஸ்டின் மோஸ்காவை 2 ரன்களில் ஆட்டமிழக்கச் செய்தார். அதைத் தொடர்ந்து சையத் நக்வி 6 ரன்களில் வெளியேறினார். இத்தாலி கேப்டன் பென் மனண்டி மற்றும் ஜே ஸ்மட்ஸ் ஜோடி சிறிது நேரம் போராடி ரன்களைச் சேர்த்தது. பென் மனண்டி 26 ரன்களும் ஜே ஸ்மட்ஸ் 24 ரன்களும் எடுத்தனர். ஆனால் விண்டீஸ் வேகப்பந்து வீச்சாளர் ஷமார் ஜோசப் தனது அசுர வேகத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளைச் சரித்தார். அவர் 30 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இத்தாலியின் முதுகெலும்பை உடைத்தார். குடிகேஷ் மோடி தனது சுழற்பந்து வீச்சால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இத்தாலி அணியை கட்டுப்படுத்தினார். இறுதியில் இத்தாலி அணி 18 ஓவர்களில் 123 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் மேற்கு இந்திய தீவுகள் அணி 42 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் விண்டீஸ் அணி குரூப் சியில் விளையாடிய 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஒரு தோல்வி கூட அடையாமல் சூப்பர் 8 சுற்றுக்கு கம்பீரமாக முன்னேறியுள்ளது. இத்தாலி அணி இந்த உலகக் கோப்பையில் இருந்து வெளியேறினாலும் ஒரு அறிமுக அணியாக அவர்கள் காட்டிய போராட்ட குணம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. குறிப்பாக இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கு அவர்கள் கொடுத்த சவால் வரலாற்று சிறப்புமிக்கது. இன்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக ஷாய் ஹோப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வரும் நாட்களில் சூப்பர் 8 சுற்றின் மோதல்கள் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அதிரடியான போட்டியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.